Sea Fever, John Masefield. வணக்கம், இது சேலம் சுந்தர், சேலம் சுந்தரின் டி. The English Academy welcomes you wholeheartedly to இந்த அழகான அற்புதமான கவிதை ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்த்து நல்லதொரு விளக்கத்துடன் உங்களுக்கு சொல்ல இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாக்கா இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது இந்த மெயிலுக்கு பண்ணலாம். வாங்க கவிதைக்குள்ள போகலாம். Sea Fever, John Masefield. John Edward Masefield explores the artist's love of the ocean and the marine life that makes it home. இந்த ஜான் மாஸ்ஃபீல்டு வந்து என்னன்னா, அவருக்கு கடல் பயணத்தின் மேல ஒரு மோகம். அந்த கடல் பயணம் அவருக்கு வந்து ஒரு வீடு மாதிரி சந்தோஷம் தருது. He is determined to travel on a strong ship over the dark sea because he is eager to view the lonely sea. ஸோ தனிமையை அந்த கடல்ல, கரும் கடல்ல ஒரு நல்ல ஒரு படகுல போகணுங்கிறது தான் அவரோட முடிவு. He hopes that the stars will travel with him. ஸோ தான் கூட தன்னுடைய அந்த நட்சத்திரங்களும் பயணம் செய்யும் நம்புறார். The poet aspires to a carefree life of wandering love and thrilling existence of the sea. ஸோ ஒரு carefree, கவலையற்ற ஒரு பயண வாழ்வு செய்கிறது தான், அதுமில்ல கடலில் இருக்க ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வந்து ரொம்ப விரும்புகிறார். The three main themes of this poem are nostalgia, exploration and wanderlust. ஸோ இந்த கவிதையோட முக்கியமான ஒரு மூன்று கருத்து என்னென்ன, தீம் என்னென்னா, நாஸ்டால்ஜியா, எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் வாண்டர்லஸ்ட். நாஸ்டால்ஜியா என்பது நம்மளுடைய ஒரு பழைய நினைவுகள், அவ்வளோதான். ஸோ ஒருவேளை அவர் வீட்டில் அமைதியாக எந்த தொந்தரவும் இல்லாமல் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அவருக்கு ஞாபகம் வரலாம். அடுத்து எக்ஸ்ப்ளோரேஷன். எக்ஸ்ப்ளோரேஷன்னா இது என்ன அது என்னன்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கறது. மூணாவது வாண்டர்லஸ்ட். லஸ்ட் என்பது ஒரு தீரா காதல். வாண்டர்னா அலையிறது. ஸோ எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிறது மேலே ஒரு நேசம் அவருக்கு. இந்த மூணு தான் இந்த கவிதையோட தீம். Nature's noises and an alluring call to the exploration, adventure and happiness are audible to the speaker. ஸோ இவர் தான் ஸ்பீக்கருங்கிறது. இந்த கவிஞரோட காதல் எப்போ பார்த்தாலும் ஒழிச்சிட்டு இருக்குது. அந்த கடல் ஓசைகளும் என்ன வா வான்னு கூப்பிட்டு இருக்க அந்த அட்வென்ச்சரும் அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் தான். He wants to leave his present circumstance and return to the thrilling sea life. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலையை விட்டுட்டு த்ரில்லிங்காக கிடைக்கக்கூடிய கடல் வாழ்க்கைக்கு போக தான் விரும்புகிறார். ஆன் அ டீப்பர் லெவல், கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னாக்க, the voyage might be linked to a life full of difficulties and challenges. இந்த பயணம், முக்கியமாக கடல் பயணங்கிறது நிஜமாக வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய கஷ்டங்களையும் சேலஞ்சஸ் இதையும் பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பேஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். இதோட ரைம் ஸ்கீம் ஏபி ஏபி, அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸ்டான்ஸா 1, நான் இப்போ ஒவ்வொரு ஸ்டான்ஸாக படிச்சுட்டு அதில் வொக்காபுலரி டெவலப் பண்ணிட்டு அப்புறம் ஆங்கில பொருள் தமிழில் இது விளக்கத்தை பார்க்கலாம். ஸ்டான்ஸா 1, I must go down to the seas again, to the lonely sea and the sky, and all I ask is a tall ship and a star to steer her by, and the wheels kick and the wind song and the white sails shaking, and a grey mist on the sea's face and a great dawn breaking. இதில் வொக்காபுலரின்னு பார்த்தோம்னாக்கா, சி ஃபீவர். ஃபீவர் என்றால் காய்ச்சல் என்று தான் நமக்கு தெரியும். இல்லை, ஃபீவர் என்றால் எக்ஸைட்மெண்ட், ஆங்ஸைட்டி, ஒரு அழுத்தமான ஆவல், ஆசை, இதெல்லாம் வந்து எக்ஸைட்மெண்ட் சொல்லலாம். லோன்லி சி. லோன்லி சீனாக்கா இந்த இடத்துல டார்க் சீன் எடுத்துக்கலாம். ஒரு தனிமையான கடல்னு சொல்ல முடியாத அந்த அளவுக்கு ஒரு டார்க் சீ, அவ்வளோதான். அடுத்து டால் ஷிப். டால் என்றால் உயரம் என்று நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆமாம். பட் இந்த இடத்துல ஸ்ட்ராங் என்று பொருள். ஸோ டால் ஷிப் என்றால் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டி ஷிப். அடுத்து டு ஸ்டியர். டு ஸ்டியர் என்றால் டு ஷோ வே, டு டைரக்ட். உங்கள் காரில் கூட ஸ்டியரிங் இருக்கும், ஸ்டியரிங். ஓகே, அதுதான் வந்து இது. ஸோ இங்கே வந்து வழி நடத்துதல் என்று பொருள். அடுத்து வீல்ஸ் கிக். வீல்ஸ் கிக் என்றால் மூவ்மெண்ட் ஆஃப் தி ஷிப் என்றுதான் பொருள். விண்ட்ஸ் சாங், ஒரு காற்றின் ஓசை.
sound by moving wind to and fro. இங்கேயும் அங்கேயும் பயங்கரமாக காத்தடிச்சிட்டு போது நீங்களே அந்த சத்தத்தை கேட்கலாம். அதுவும் கடலில் கேட்டிங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும். white sails shaking. white sails shaking அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இந்த பாருங்க பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஃபேப்ரிக் தான், இந்த துணி தான், இதுதான் வந்து உங்களுக்கு காற்றை வந்து அடிச்சுட்டு போயிட்டு வழி காட்டும். அடுத்து கிரே மிஸ்ட். கிரேனாக்கா உங்களுக்கு ஒரு நிறம், இந்த இடத்துல ஒரு மிஸ்டரி, ஒரு க்ளூமி, ஒரு டல்லாக இருக்கு. மிஸ்ட்னா பனி. ஸோ பனி அப்படியே சூழ்ந்து மூடி இருக்கும் போது ஒன்றும் தெரியாத டல்லாக தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் டான். டான் அப்படிங்கிறது ஒரு தமிழில் வைகரைன்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன் ஒரு அரௌண்ட் ஒரு 4:30 to 5:30 டைம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி டைமில் ஒரு பயணம் செய்வது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ரைட், ஒன்ஸ் அகெயின் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா படிச்சுட்டு அப்புறம் அதுக்கு meaning பார்க்கலாம். I must go down to the seas again, to the lonely sea and sky, and all I ask is a tall ship and a steer and a star to steer her by, and the wheels kick and the winds song and the white sails shaking, and a grey mist on the sea's face and a grey dawn breaking. So இங்க அவர் என்ன, he desires a solitary journey over the water with no companionship. எனக்கெல்லாம் ஒரு கூட்டத்தோடு பிரிவியல்ல, யாராவது ஒருத்தர் கப்பல் ஓட்டுறது இருந்தால் போதும், ஒரு தனித்த பயணம், சாலிடரி ஜேர்னி எனக்கு வேணுங்கிறார். he wants to go on a sturdy ship with a star at his side. ஸோ அவருக்கு வழின்னா என்னன்னாக்க ஒரு நல்ல கப்பல், அதுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு துருவ நட்சத்திரம் அது இருந்தால் போதும் அப்படிங்கிறார். the sailor takes the direction indicated by the star. he likes the early mist as the day begins. இது தமிழ் என்ன பார்க்கலாம். தனியே தன்னந்தனியே யாருடைய துணையுமின்றி கடல் பயணம் செய்ய வேண்டும். எனக்கு தேவையெல்லாம் ஒரு சிறந்த கப்பலும் அதை வழி நடத்த ஒரு நட்சத்திரமும். நீரை பிளக்கும் கப்பல் சத்தம், எதிர்காற்றின் சங்கீதம், அசையும் வெண்ணிற பாய்மரம், இருள் பிரியும் அதிகாலை, இளம்பனியில் முகம் காட்டும் கடல், இவை போதும் எனக்கு அப்படிங்கிறார். அப்படியே அப்படியே ஆங்கிலத்தில் பார்த்தலாம். I must go down to the seas again, to the lonely sea and the sky, and all I ask is a tall ship and a star to steer her by, and the wheels kick and the wind song and the white sails shaking, and a grey mist on the sea's face and a grey dawn breaking. அடுத்து second stanza. I must go down to the seas again, for the call of the running tide is a wild call and a clear call that may not be denied, and all I ask is a windy day with white clouds flying, and the flung spray and the blown spume and the seagulls crying. சரி, எங்க vocabulary என்ன, running tide. running tide அந்த flow of water, கடல்ல தண்ணி அடிச்சு அந்த காத்துக்கு இந்த பக்கம் அந்த அசையம் தான் ரன்னிங் டைட். வைல்டு கால். வைல்டு கால்னா இந்த இடத்துல ஒரு எந்தூசியாஸ்டிக் இன்விடேஷன் என்ற பொருள், ஆர்வத்துடன் உங்களை அழைக்கிறது, அந்த அழைப்பு தான் வந்து வைல்டு கால். நெக்ஸ்ட் denied. denied என்றால் refused, மறுத்தல். flung. flungங்கிறது ஃப்ளிங்கோட v3 thrown என்ற அர்த்தம். spume. spume என்பது foam or froth particularly of the sea water. கடல் நீரின் மூலம் எழுக்கூடிய ஒரு நுரை, அதுதான் வந்து ஸ்பியூம் என்று சொல்றான். ஸோ இதுல இந்த ஸ்டான்ஸா ஒரு அழகான ஸ்டான்ஸா, ஏன்னா each of the body's 5 senses turns on in the second stanza. இந்த ரெண்டாவது ஸ்டான்ஸால நம்மளுடைய 5 வகையான இந்திரியங்களையும் வந்து வெளிப்படுத்துற கூடிய ஒரு வரி வருது. The sea calls me. கடல் என்னை அழைக்கிறது. I cannot refuse her invitation. I like to feel the cool windy dry. I like to see the fast moving white clouds. I like to smell salty flung spray. I like to taste the salty blown spume. I like to hear the seagulls crying. என்ன சொல்றாரு, அலைகடல் என்னை அன்புடன் அழைக்கிறது, மறுக்க முடியாது என்னால். அதன் குளிர் தென்றலை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். விரைந்தோடும் வெண்மேகங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். உப்பு கரிக்கும் நீர்த்துளியின் வாசனையை நான் நுகர விரும்புகிறேன். உயரெறும்பும் அந்த உப்பள நுரையின் சுவையறிய நான் விரும்புகிறேன். கடல் பறவைகளின் அலையொலியை நான் கேட்க விரும்புகிறேன். இதுதான் இந்த second stanza ஓட ஒரு poem. I must go down to the seas again, for the call of the running tide is a wild call and a clear call that may not be denied, and all I ask is a windy day with the white clouds flying, and the flung spray and the blown spume and the seagulls crying. அடுத்தது கடைசி stanza. I must go down to the seas again, to the vagrant gypsy life,
to the gulls way and the whales way, where the winds like the whetted knife. And all I ask is a merry yarn from a laughing fellow rover, and quiet sleep and a sweet dream when the long trek's over. வொக்காபுலரின்னு பார்த்தோம்னாக்கா வேக்ரண்ட் ஜிப்சி. வேக்ரண்ட் ஜிப்சிங்கிறது வந்து ஜிப்சினா நாடோடின்னு பொருள். நாடோடி யாரு? ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, அவங்க பாட்டு பயணம் செஞ்சுட்டே இருப்பாங்க. கல், கல்லுங்கிறது சீகல், கடற்பறவை, அவ்வளோதான். அடுத்து வேல், வேல்ங்கிறது ஒரு சுறா, கடல் சுறா, மீன். வெட்டன் நைஃப், வெட்டன் நைஃப்னா ஒரு நல்ல கூர்மையாக்கப்பட்ட சாண பிடிக்கப்பட்ட ஒரு கத்தி என்று பொருள். மெரியான், மெரியான்கிறது வந்து ஒரு நல்ல கதை சொல்கிறது. அதாவது a good and cheerful spoken story that holds our interest and feeds our imagination. நம்முடைய கற்பனையை தட்டக்கூடிய அளவுக்கு, நம்முடைய ஆசையை தூண்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கதையை தான் வந்து மெரியான் சொல்லுவாங்க. ஃபெலோரோவா, ஃபெலோரோவா அப்படின்னா கூட அந்த கப்பல் ஓட்டி, அவ்வளோதான். ஓகே, இப்போ இதோட ஆங்கில மீனிங்கும் தமிழ் மீனிங்கும் பார்த்தாலாம். இல்லை, முதல்ல தமிழ் மீனிங் பார்க்கலாம், அப்புறம் ஆங்கிலம் பார்க்கலாம். நாடோடி ஒரு நாளும் ஓரிடத்தில் வசிப்பதில்லை, கடற்பறவை ஒரு கணமும் ஓரிடத்தில் பறப்பதில்லை, கூர்மனை குளிர்காற்றும் ஓரிடத்தில் நிற்பதில்லை. அதை போலவே நானும் இங்கிருக்க விரும்பவில்லை, மீண்டும் கடலுக்கு செல்கிறேன். என் தேவையெல்லாம் கதை சொல்லும் ஒரு கப்பலோட்டி. இப்பயணம் முடிந்த பின் அற்புதமான உறக்கமும் உன்னதமான கனவுகள் மட்டுமே. A seagull, a whale, and a raging wind like a sharpened knife. Never like to live in a place permanently. So do I. நானும் அப்படித்தான். I don't like to live here permanently. I like to continue my travel in the sea again to like a vagrant gypsy. All that I need is a fellow rover who can tell me good and cheerful stories that can attract my interest and feed my imagination, and also a complete sleep and sweet dreams when the trip of the entertainment is over. இதைத்தான் அவர் கவிதையாக சொல்லியிருக்காரு. I must go down to the seas again, to the vagrant gypsy life, to the gulls way and the whales way, where the winds like a whetted knife. And all I ask is a merry yarn from a laughing fellow rover, and quiet sleep and a sweet dream when the long trik's over. Thank you for listening to this poem. படிச்சிருந்தா கமெண்ட்ல உங்களுடைய கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்க. நன்றி.